வணக்கம். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் அவர்களுடைய பாடங்களை எளிதான முறையில் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக தமிழ்நாடு மாநில அரசினால் மணற்கேணி என்றதொரு இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. அது தொடர்பானதொரு தகவலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த இணையதளத்திற்கான முகவரி https://manarkeni.tnschools.gov.in என்பதாகும். மொபைல் போன், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற ஏதேனும் ஒரு சாதனத்தில் பிரவுசரை ஓபன் செய்து அதில் இந்த இணையதள முகவரியினை டைப் செய்து இதற்கான இணையதளத்திற்கு நாம் செல்லலாம். இந்த இணையதளத்தின் முதல் பக்கமானது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய படத்தில் உள்ளது போன்ற தோற்றத்தில் இருக்கும். இதில் 2 மெனுக்கள் இருக்கும். ஒன்று லாகின், மற்றொன்று ரெஜிஸ்டர். இந்த இணையதளத்தினை புதிதாக பயன்படுத்துபவர்கள் ரெஜிஸ்டர் என்ற மெனுவினை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் படத்தில் கட்டமிட்டு காட்டப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் உள்ள ரெஜிஸ்டர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். அதற்கு பின்பு பின்வரும் தகவல்கள் கேட்கப்படும். அதாவது நேம், போன் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்று 4 தகவல்கள் கேட்கப்படும். இதில் நேம் என்ற இடத்தில் பெயரினை பதிவு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக உள்ள போன் நம்பர் என்ற இடத்தில் மொபைல் நம்பரினை என்டர் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக உள்ள பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நமக்கு தேவையான பாஸ்வேர்டினை என்டர் செய்ய வேண்டும். பாஸ்வேர்டு ஆனது குறைந்தபட்சம் ஒரு கேபிட்டல் லெட்டரினையும் அதேபோல் 0 முதல் 9 வரையிலான எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணினையும் மற்ற எழுத்துக்கள் ஸ்மால் லெட்டரிலும் இருக்கலாம். குறைந்தபட்சம் 6 எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு ஒரு பாஸ்வேர்டினை தேர்வு செய்து அதனை இதில் நாம் பதிவு செய்ய வேண்டும். அதே பாஸ்வேர்டினை பக்கத்தில் உள்ள கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ற இடத்திலும் பதிவு செய்துவிட்டு கீழே உள்ள ஏரோ பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அதற்கு பின்பு அது இந்த பக்கத்திற்கு செல்லும். இந்த பக்கத்தில் இதற்கு முன்பக்கத்தில் கொடுத்த மொபைல் எண்ணிற்கு ஒரு OTP வரும். அந்த OTP எண்ணினை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பக்கத்தில் பதிவு செய்து அதற்கு பின்பு கீழே இருக்கக்கூடிய ஏரோ பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அதற்கு பின்பு வரக்கூடிய பக்கத்தில் இதேபோல் ரெஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி என்றதொரு தகவல் வரும். அதற்கு பின்பு அது இந்த பக்கத்திற்கு செல்லும். இந்த பக்கத்தில் ஏற்கனவே நாம் பதிவு செய்த மொபைல் எண் மற்றும் நாம் கொடுத்த பாஸ்வேர்டு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த பக்கமானது காட்சியளிக்கும். இதற்கு கீழ் உள்ள ஏரோ பட்டனை நாம் கிளிக் செய்தால் அது அடுத்து இந்த பக்கத்திற்கு செல்லும். இந்த பக்கமானது இந்த இணையதளத்தின் ஹோம் பேஜ் என்று அழைக்கப்படக்கூடிய முகப்பு பக்கமாகும். இந்த பக்கத்தில் பாடங்கள் என்ற ஒரு மெனு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பாடங்கள் என்ற இடத்தினை நாம் கிளிக் செய்ய வேண்டும். அதனை கிளிக் செய்தால் அது அடுத்து இந்த பக்கத்திற்கு வரும். இந்த பக்கத்தில் தற்பொழுது இந்த இணையதளத்தில் 6, 7, 8, 11 மற்றும் 12 ஆகிய வகுப்புகளுக்கான அறிவியல், கணிதம், ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் ஆகிய பாடங்கள் மட்டுமே முதற்கட்டமாக தரப்பட்டுள்ளது. இதற்கு பின்பு மற்ற வகுப்புகளுக்கான பாடங்கள் ஏற்றப்படும். இதில் நமக்கு தேவையான வகுப்பிற்கான பாடத்திற்கான வீடியோவினை எப்படி தேர்வு செய்து பார்ப்பது என்பதற்கான விளக்கத்தினை இப்போது காணலாம். உதாரணத்திற்கு 12ஆம் வகுப்பிற்கான ஒரு பாடத்தினை பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம். இதில் 12ஆம் வகுப்பிற்கான இடத்தில் உள்ள பட்டனை நாம் கிளிக் செய்ய வேண்டும். கிளிக் செய்த பின்பு அந்த இடத்தில் ஒரு டிக் மார்க் ஒன்று தெரியும். அதற்கு பின்பு கீழே மீடியம் என்ற மெனுவுக்கு கீழ் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்ற 2 ஆப்ஷன்கள் உள்ளன. இதில் நமக்கு தேவையான மீடியத்தினை நாம் தேர்வு செய்ய வேண்டும். தமிழ் மீடியம் என்று தேவைப்பட்டால் தமிழ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் அது அடுத்து இந்த பக்கத்திற்கு செல்லும். இந்த பக்கத்தில் உள்ள பாடங்களில் நமக்கு எந்த பாடம் தேவையோ அதனை நாம் கிளிக் செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு இயற்பியல் என்ற பாடத்தினை நாம் கிளிக் செய்கிறேன். அதற்கு பின்பு இயற்பியல் பாடத்தின் கீழ் உள்ள தலைப்புகள் எல்லாம் இங்கு பட்டியலிடப்பட்டுள்ளன. இதில் நமக்கு தேவையான பாடம் எதுவோ அதனை நாம் கிளிக் செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு மின்காந்த அலைகள் என்ற தலைப்பினை நான் கிளிக் செய்கிறேன். அது அடுத்து இந்த பக்கத்திற்கு செல்கிறது. இந்த பக்கத்தில் மின்காந்த அலைகள் என்ற தலைப்புக்கு கீழ் உள்ள தலைப்புகளை காட்டிக் கொண்டிருக்கின்றன. இதில் நமக்கு தேவையான தலைப்பு எதுவோ அதனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதில் முதலில் உள்ள அறிமுகம் என்ற தலைப்பினை நான் கிளிக் செய்கிறேன். அது அடுத்தது இந்த பக்கத்திற்கு செல்கிறது. அறிமுகம் என்ற தலைப்புக்கு கீழ் உள்ள துணை தலைப்புகள் என்னவென்று பட்டியலிடப்பட்டுள்ளன. இதில் நமக்கு தேவையான தலைப்பினை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுத்து வலது பக்கத்தில் உள்ள அந்த ஏரோ பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். இதற்கு முன்பு பார்த்த அனைத்து பக்கங்களிலுமே நமக்கு எது தேவையோ அந்த ஆப்ஷன் மேல் நாம் வைத்து கிளிக் செய்தாலே அது அடுத்த பக்கத்திற்கு சென்றுவிடும். இவ்வாறு இந்த பக்கத்திற்கு வந்த பின்பு இதில் நாம் எந்த வீடியோவை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த வீடியோவினை கிளிக் செய்ய வேண்டும். அவ்வாறு கிளிக் செய்தால் அதற்கு பின்பு அது இந்த பக்கத்திற்கு செல்லும். இந்த பக்கத்தில் உதாரணத்திற்கு நாம் இப்பொழுது 12ஆம் வகுப்பில் இயற்பியல் பாடத்தின் கீழ் உள்ள ஒரு தலைப்பினை நாம் கிளிக் செய்து உள்ளோம். இந்த 12ஆம் வகுப்பில் இந்த தலைப்பு தொடர்பாக இதற்கு முன்பு அதாவது 6, 7, 8, 9, 10, 11 ஆகிய வகுப்புகளில் இது தொடர்பான தலைப்புகள் இதற்கு முன்பு என்ன உள்ளதோ அதற்கான தகவல்களும் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இதற்கு கீழ் பார்த்தோம், இந்த படத்தில் பார்ப்பது போல் 12ஆம் வகுப்புக்கு கீழ் 11, அதற்கு கீழ் 10, அதற்கு கீழ் 9, அதற்கு கீழ் 8, 7, 6 வரையிலான வகுப்புகளில் இது தொடர்பான என்னென்ன
தகவல்கள்லாம் உள்ளதோ அவைகள் அனைத்தையும் இதில் பட்டியலிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் இந்த 12ஆம் வகுப்பில் உள்ள அலைகளின் பண்புகள் என்ற வீடியோவினை பார்ப்பதாக வைத்துக் கொண்டோமேயானால், அதன் மேல் நாம் கிளிக் செய்ய வேண்டும். அவ்வாறு கிளிக் செய்தோமேயானால் அதற்கான வீடியோவானது லோட் ஆகிவிடும். இந்த வீடியோவில் ப்ளே பட்டனை நாம் கிளிக் செய்தால் அந்த வீடியோவானது ப்ளே ஆக ஆரம்பித்துவிடும். தேவைப்பட்டால் நாம் இதனை டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்வதற்கான மெனுவும் பக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளது. பின்பு வேறு ஏதேனும் நம்ம பாடத்தை பார்க்க வேண்டும் என்றால் இந்த முறையில் எந்த வகுப்பிற்கான பாடத்தை வேண்டுமானாலும் நாம் பார்த்து பயனடையலாம். மற்ற வகுப்புகளுக்கு செல்வதற்கு மேலே உள்ள ஹோம் என்ற மெனுவினை கிளிக் செய்தால் இதற்கு முன்பு பார்த்த முகப்பு பக்கத்திற்கு சென்றுவிடும். அந்த முகப்பு பக்கத்திலிருந்து நமக்கு தேவையான வகுப்பு, அதற்கு கீழ் நமக்கு தேவையான பாடம் போன்றவற்றினை தேர்வு செய்து அதற்கான வீடியோவினை பார்த்து பயனடையலாம். இந்த தகவலை உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் குழந்தைகள் யாரேனும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள ஏதேனும் ஒரு வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு பகிருங்கள். பயன்படும். நன்றி.